நாட்டில் டிக்வா புயலுடைய தாக்கமானது பல விடயத்தில் செல்வாக்கை செலுத்தியிருந்தது. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அதேபோன்று மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை அளித்திருந்த நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றது. காணாமல் போனோருடைய எண்ணிக்கை என்பது மேலும் மேலும் அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் இணைந்து தேசிய பணிகளில் இலங்கை விமானப்படை அதேபோன்று தரைப்படை அதேபோன்று பலர் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இந்தியாவில் இருந்து மீட்பு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே தாயக பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்வா புயலானது அதிக அளவில் செல்வாக்கை செலுத்தி இருக்கின்றது. பல மாவட்டங்களுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சீரற்ற காலநிலையினால ஜாலில் இதுவரை 36,088 நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 11,193 குடும்பங்களைச் சேர்ந்த 36,088 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய பணிப்பாளர் TN சூரியராஜா சொல்லியிருக்கின்றார். இந்த சீரற்ற காலநிலையால 3 உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும் 2 வீடு முழுமையாகவும் 256 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது. தற்போது 51 இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு 5,243 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இதையும் தாண்டி வெள்ளத்தினால் வைத்தியசாலைகள் தடைப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் விரைந்து செயற்பட்டு நோயாளர்களுக்கு உதவிய உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்த நிலைமை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் குடிநீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினூடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்ற அந்த குடிநீர் தடைப்பட்டிருப்பதனாலும் இதனால வைத்தியசாலை விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற 35க்கும் மேற்பட்ட சிறுநீரக குருதி சுத்திகரிப்பு செய்யும் நோயாளர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் என பலரும் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்ற விடயமும் நேற்று நாளில் பதிவாகி இருந்தது.